தமிழ் சினிமா ஃபீல் குட் மூவில டாப் 10ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். அதாவது ஸ்ரீலங்கன் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க என்னலாம் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்ற மாரி ஒரு சூப்பரான ஒரு காமெடி திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் அண்ட் சிம்ரன் அவர்கள் ரொம்ப அருமையாவே நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த டாப் 9 லவ், ஃப்ரெண்ட்ஷிப், செகண்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள்ல அசோக் செல்வன் அண்ட் வாணி போஜன் இவங்கலாம் நடிச்சு வெளியான ஓ மை கடவுளே திரைப்படம் 9வது இடத்துல இருக்கு. டாப் 8ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான காமெடியோட ஒரு சூப்பரான திரைப்படம் மணிகண்டன் அவர்களுடைய நடிப்புல வெளியான குட் நைட் திரைப்படம் தான் 8வது இடத்துல இருக்கு. டாப் 7ல லவ் பிளஸ் ஃபேமிலி எமோஷன்ஸோட ஒரு சூப்பரான திரைப்படம் ஜோதிகா மற்றும் சூர்யா அவர்கள் நடிச்சு வெளியான ஜில்லுன்னு ஒரு காதல் திரைப்படம் தான் 7வது. டாப் 6ல ஆக்டர் அரவிந்த் சாமி கார்த்திக் அவர்கள் அருமையா நடிச்ச ஒரு திரைப்படம் தான் மெய்யழகன். இந்த திரைப்படம் தான் ஃபீல் குட் மூவில 6வது இடத்துல இருக்கு. டாப் 5 ஆக்டர் விஜய் சேதுபதி கேமியோவா நடிச்ச கடைசி விவசாயி திரைப்படம் தான் 5வது இடத்துல இருக்கு. இந்த திரைப்படம் முழுக்க வில்லேஜ் உடைய லைஃப்லயே எடுத்திருப்பாங்க. ரொம்ப அருமையான திரைப்படம். இந்த திரைப்படம் தான் ஃபீல் குட் மூவில 5வது இடத்துல இருக்கு. டாப் 4 ஆக்டர் பிரகாஷ் ராஜ் அண்ட் த்ரிஷா அவர்கள் நடிச்ச அப்பா பொண்ணோட பாண்டிங் எடுத்து சொல்ற மாதிரி ஒரு சூப்பரான திரைப்படம் தான் அபியும் நானும். இந்த திரைப்படம் தான் 4வது இடத்துல இருக்கு. டாப் 3 ஆக்டர் விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷா அவர்கள் நடிச்ச ஒரு லவ் பிளஸ் சாஃப்ட் எமோஷன்ஸோட இருக்கக்கூடிய 96 திரைப்படம் தான் 3வது இடத்துல இருக்கு. டாப் 2ல ஆக்டர் பிருத்திவிராஜ் அண்ட் ஜோதிகா அவர்கள் நடிச்ச ஒரு பியூர் ஃபீல் குட் மூவி அப்படின்னே சொல்லலாம். மொழி திரைப்படம் தான் 2வது இடத்துல இருக்கு. டாப் 1ல என்ன திரைப்படம் இருக்குன்னு பாக்குறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாப் 1ல ஆக்டர் கமல்ஹாசன் அண்ட் மாதவன் அவர்கள் நடிச்ச அன்பே சிவம் திரைப்படம். இந்த திரைப்படத்தை பத்தி சொல்றதுக்கு அவ்வளவு ஒண்ணும் இல்ல. அவ்வளவு அருமையான திரைப்படம் உங்களுக்கே தெரியும்.